எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேறு ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் parallel line and transversal. parallel line என்ன, transversal தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் parallel line உங்களுக்கே தெரியும். லைன் L, லைன் M, ரெண்டு லைன் எடுத்துக்க போகிறோம். This is line L and this is line M. The distance between the two lines always equal. நீங்கள் எந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிங்கனாலும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி நெவர் இன்டர்செக்ட், இந்த ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் பண்ணாது. இந்த மாதிரி லைன்ஸுக்கு பேர் parallel lines. இப்போ டிரான்ஸ்வர்சல்னா என்ன அப்படின்னா, a line cuts two or more than two lines is called transversal. ஸோ நான் இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன் கட்ஸ் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு லைன் எல் வழியாகவும் எம் வழியாகவும் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இந்த லைன் P அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா P is transversal. P is transversal and line L, line M இந்த ரெண்டும் parallel line அப்படின்னு எடுத்துக்கிறோம். L, M இந்த மாதிரி சிம்பிளுக்கு பேர் வந்து parallel line அப்படின்னு பேர். இது transversal. மோர் தென் டூ லைன்ஸை கூட இந்த லைன் மீட் பண்ணலாம். இதுக்கு பேர் transversal. இப்போ இந்த transversalல parallel லைனோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஆங்கிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். என்னென்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை ஆங்கிள்ஸ் கிடைக்கும் நமக்கு, ரெண்டு டிரான்ஸ்வர்சல் ஒரு டிரான்ஸ்வர்சல் ரெண்டு parallel லைன் இருக்கிறப்போ எத்தனை ஆங்கிள்ஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா, மீட் பண்ணுச்சுன்னா இல்லை க்ராஸ் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல ஆங்கிள்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே என்கிட்ட 4 ஆங்கிள்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்த 4 ஆங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ மொத்தம் டோட்டலாக எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குது? 8 ஆங்கிள்ஸ். இந்த 8 ஆங்கிள்ஸுக்கும் நம்ம நேம்ஸ் கொடுக்கலாம். நேம்ஸ் கொடுத்து அது என்னென்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நேம் கொடுக்குறத நீங்கள் லெட்டர்ஸில் நேம் கொடுக்கலாம், இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நேம் கொடுக்கலாம். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3 அப்படின்னு நேம் கொடுக்கலாம். இல்லை எக்ஸ் ஒய், ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் ஒய், ஆங்கிள் இசட் அப்படின்றத நேம் கொடுக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது ஆங்கிள் XYZ W PQRSன்னு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே கொடுக்குற ஆங்கிள் வந்து ஆங்கிள் எக்ஸ், ஆங்கிள் ஒய், ஆங்கிள் இசட், ஆங்கிள் W, 4 ஆங்கிள். அதே மாதிரி கீழே உங்களுக்கு ஆங்கிள்ஸ் கிடைக்குது. இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆங்கிள் PQRS. மொத்தம் 8 ஆங்கிள் நம்ம கையில் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் கனெக்ட் பண்ணி நேம்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர் ஆங்கிள்னா என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்ன, அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் என்ன, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அந்த பொசிஷன் தான் அந்த ஆங்கிளோட நேமே டிசைட் பண்ணுது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இன்டீரியர் இன்சைட் திஸ் 2 parallel lines, இந்த ரெண்டு parallel லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ என்னென்ன ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்னு இருக்கும் அப்படின்னா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எத்தனை ஆங்கிள்ஸ், மொத்தம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும் 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த 4 ஆங்கிளும் இசட், டபிள்யூ, பி, இவங்க இன்டீரியர் ஆங்கிள். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் என்னவா இருக்கும்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ ரெண்டு parallel லைனுக்கும் வெளியில் இருக்கிற ஆங்கிள்ஸ்க்கு பேர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ், ஒய், ஆர், எஸ் இவங்க எல்லாம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அடுத்த டாபிக் வந்து அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அடுத்த கேட்டகரி ஆஃப் ஆங்கிள் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேர்டு பாருங்கள், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அந்த வேர்ட்லேருந்தே நம்ம ஆங்கிள்ஸை பிரித்து எடுக்கலாம். இன்டீரியர் அப்படின்னா மொத்தம் எங்கிட்ட இருக்கிறதே 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். மொத்தம் 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். அப்போ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இப்போ நான் ரெண்டு பேர் மட்டும்தான் என்னால் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்றது என்ன? ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த parallel லைன் எடுத்துக்கோங்க, இது டிரான்ஸ்வர்சல். இன்டீரியர் அப்படின்றது இந்த உள்ளுக்குள்ளே வர்ற ரெண்டு லைனுக்கு மிடில் வர்றது மட்டும்தான். இப்போ என்னால் ஒரு இசட் ஷேப் இங்கே பார்க்க முடியும். ஒரு இசட் ஷேப்பை நம்ம இங்கே கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அல்டர்னேட் அப்படின்னா இந்த இசட் ஷேப்பில் இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிள், கீழே பின்னாடி ஒரு ஆங்கிள், அதாவது
ரைட் சைடில் ஒரு ஆங்கிள், லெஃப்ட் சைடில் ஒரு ஆங்கிள் எடுக்கணும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு பேர் alternate interior angle. So first pair of alternate interior angle na இவங்க ரெண்டு பேரும் cross எடுத்துப்பீங்க. So Z and P, angle Z and angle P. Second pair of alternate interior angle அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எடுத்துப்பீங்க, W and Z, உள்ள வெளியில, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்வர்சலோட ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, ஆனால் 4 ஆங்கிளுமே உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மட்டுமா தான் இருக்கணும் நம்மளோடது. ஸோ செகண்ட் பேர் பார்க்குறப்ப என்ன எடுக்கணும், angle W and angle Q, இவங்க ரெண்டு பேரும் alternate interior angle. ஸோ இது முடிஞ்சிச்சு. மொத்தம் இன்டீரியர் ஆங்கிளில் நம்மகிட்ட இருக்கிறது 4 ஆங்கிள் தான். ஸோ 2 பேராக பிரிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள். கோ இன்டீரியர் ஆங்கிள்னா அகைன் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 பேர் தான் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் பேர் அண்ட் செகண்ட் பேர் மட்டும் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரில் பார்க்க போனீங்கன்னா கோ இன்டீரியர். இங்கே நம்ம வந்து அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் பார்க்குறப்ப ஒன்று ரைட் சைடு டிரான்ஸ்வர்சல், லெஃப்ட் சைடு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு பார்த்தோம். அதனால இங்கே இது ரெண்டும் ஒரு பேர், W and Q ஒரு பேராக கிடச்சிச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோ இன்டீரியர் ஆங்கிள். சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல்லே உள்ள ஆங்கிள்ஸ், ஒரு 2 ஆங்கிளுமே ரைட் சைடில் இருக்கணும், 2 ஆங்கிளுமே லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ Z and Q, ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஆங்கிள் Z and ஆங்கிள் Q, இவங்க ரெண்டு பேரும் கோ இன்டீரியர் ஆங்கிள். அப்போ செகண்ட் பேர் W P ஒன்றா ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ W ஆங்கிள் P, இவங்க வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் P ஆங்கிள் W கோ இன்டீரியர் ஆங்கிள். ஸோ நம்மக்கிட்ட உள்ள டோட்டலாக 4 வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். ஒன்று இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இது ஒரு டாபிக், இது ஒரு கான்செப்ட். மொத்தம் 8 ஆங்கிளில் 4 ஆங்கிள் இன்டீரியர், 4 ஆங்கிள் எக்ஸ்டீரியராக பிரிச்சாச்சு. இந்த 8 ஆங்கிளில் 4 பேராக பிரிக்கிறோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் அவங்களோட பொசிஷன், ரைட் சைடு டிரான்ஸ்வர்சல் above the line, லெஃப்ட் சைடு டிரான்ஸ்வர்சல் below the line. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பொசிஷன் பார்த்து, ஸோ இங்கே உள்ள ஷேப், அடுத்தது இங்கே, ஸோ இவங்க ரெண்டு பேரும், அடுத்தது இவங்க ரெண்டு பேரும், கீழே டவுன்னா டவுன், இங்கே இசட்னா இங்கே ஆர், அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்குள்ள கேட்டகரியில் கொண்டு வந்தாச்சு. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறப்ப இன்டீரியர் ஆங்கிள் மட்டும் தான் எடுக்கணும், ஒன்று உள்ளே இருக்கணும், ஒன்று இசட்டுக்கு வெளில இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஒரு பேர் 2 பேர். அடுத்தது கோ இன்டீரியர் ஆங்கிள், சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சலில் உள்ள 2 ஆங்கிளும். ஸோ இசட் அண்ட் Q ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர் W P. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே நான் யூஸ் பண்ணலாம் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலாக 2 ஆங்கிள் கிராஸ் பண்ணுச்சுனாவே, 2 லைன்ஸ் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து 4 ஆங்கிள்ஸ் கிடைக்கும். இந்த 4 ஆங்கிள்ஸில் இவங்க எக்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் எக்ஸாக இருப்பாங்க, இவன் ஒய்யா இருந்தான்னா இவனும் ஒய்யா இருப்பான். இதுக்கு பேர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். vertically opposite angles are equal. அப்போ யார் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க, இங்கே எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் எக்ஸாக இருக்கும், இங்கே உள்ள ஆங்கிள் ஒய்யாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள ஆங்கிளும் சேம். இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்ச விஷயம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீனியர் பேர். லீனியர் பேர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் எதுன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ரே அந்த ஸ்ட்ரைட் லைனில் 2ஆக பிரிக்குது, டிவைட் பண்ணுது. இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதன் ஆங்கிள் P, இதன் ஆங்கிள் Q அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது வந்து காமன் நார்ம், அதனால இவங்க ரெண்டு பேரும் அட்ஜசன்ட் ஆங்கிள் நேம் கொடுக்கலாம். ஸோ ஒரு காமன் நார்ம், 2 அட்ஜசன்ட் ஆங்கிள் இருக்கிறதுனால அந்த 2 அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி, 180 டிகிரினா தே வில் ஃபார்ம் அ ஸ்ட்ரைட் லைன். அப்படி 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லீனியர் பேர். அப்போது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் வந்து P and Q. ஸோ இந்த கண்டிஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா, P and Q ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. நம்ம எப்போ லீனியர் பேர்னு ஐடென்டிஃபை பண்ணுறோமோ ஒரு ஸ்ட்ரைட் லைனில், அது 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்ப 180, பேர்னா 2, ஸோ 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்ப 180 டிகிரி வரும். இந்த லைன் இப்படி தான் இருக்கணுமா இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இல்லை, இப்படி கூட இருக்கலாம். ஒரு லைன் போட்டு இங்கே காமன் நார்ம் எனக்கு டிவைட் பண்ணுறது. அப்போ இங்கே நான் ஒரு எக்ஸ்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன், இங்கே நான் ஒய்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இட்ஸ் a straight line, that is a common norm. அப்போது லீனியர் பேர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நான் போட்டேன்னா x plus y is equal to 180 டிகிரி. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, எப்போவுமே ஹரிசாண்டலாக இருக்கணும், எப்போவுமே வெர்டிக்கலாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எந்த டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தாலும்
ஒரு ஸ்ட்ரைட் லைன் இடையில ஒரு காமன் ஆர்ம் இருந்து அந்த லைனை வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சிச்சு அப்படின்னா அந்த சம் ஆஃப் 2 parts equal to 180 degree அப்படின்றது இந்த கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்தாச்சு. அடுத்தது லீனியர் பேர், ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 degree கொடுத்தாச்சு. அடுத்தது மூணாவது பார்க்க போகிறது இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். Corresponding angles are always equal. ஸோ எத்தனை பேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வச்சுருக்கோம்? மொத்தம் 4 பேர் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் தெளிவாக எழுதுனா ஈச் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஈச் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். உங்களுக்கு என்னென்ன கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஃபஸ்ட்டு பேர் அண்ட் ஆங்கிள் பி. இந்த பிளேஸில் இருக்கிறது, அதாவது இந்த எக்ஸும் பியும் சேமாக இருக்குது. அதோட மீனிங் என்னென்னா இந்த பிளேஸில் உள்ள ஆங்கிளும் இந்த பின்ற இடத்துல உள்ள ஆங்கிளும் கண்டிப்பாக எப்போவுமே இந்த நம்பர் வந்து சேமாக இருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் 45 டிகிரின்னு எடுத்தீங்கன்னா பியோட இடத்துலையும் நம்ம 45 டிகிரி தான் போடணும். டபிள்யூ வந்து 120 டிகிரின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஸும் கண்டிப்பாக 120 டிகிரியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஒரு பேரலல் லைன் எடுத்துக்கிட்டு ஒரு டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சேமாக தான் இருக்கும். இது நான் பேரலல் லைன்ஸுக்கு பாசிபிள் இல்லை. when the lines are parallel and there is a transversal, each pair of corresponding angles are equal. So angle x oda value p oda value same ஆகும். The same way angle y is always equal to angle q, second pair. Third one, angle z is always equal to angle r. Then angle w always is equal to angle s. This is first property. ஸோ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு ஒரு டாபிக் படித்தோம். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, ஈச் பேர் ஆஃப் alternate interior angles are equal. Each pair of alternate interior angles. So நமக்கிட்ட இருந்தது interior anglesல ரெண்டே பேர் தான். ஃபர்ஸ்ட் பேர் வந்து angle z is always equal to angle p. அதாவது இந்த பிளேஸ்ல இருக்கிற ஆங்கிளும் இங்கே உள்ள பிளேஸ்ல இருக்கிற ஆங்கிளும் கண்டிப்பாக சேமாக இருப்பாங்க. The same way angle w is always equal to angle q. இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேமாக இருப்பாங்க. இது அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஈச் பேர் ஆஃப் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் மூணாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சம் ஆஃப் co-interior angles are supplementary. ஸோ ரெண்டு co-interior angles இங்கே இருக்குது. இது ரெண்டு பேரும் co-interior angle. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இங்கேயும் co-interior angles ஒரு பேர் வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ co-interior angles are supplementary. Supplementary என்ன, ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் அப்படிங்கிறது ஆங்கிள் இசட் ப்ளஸ் ஆங்கிள் கியூ. இவங்க ரெண்டு பேரும் co-interior angle ஆட் பண்ணால் 180 டிகிரி வருவாங்க. அடுத்த பேர் வந்து W ப்ளஸ் பி. ஆங்கிள் W ஆங்கிள் பி ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் அதே 180 டிகிரி வருவாங்க. ஸோ இது அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அகெயின் the third property, co-interior angles are always supplementary. ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? மொத்தமாக இங்கே 8 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ஆங்கிள்ஸும் அன்னோன் லெட்டர்ஸ் தான். நான் அந்த ஆங்கிள்ஸோட லெட்டர்ஸை வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட நேம் என்ன, கரஸ்பாண்டிங், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுலேயே இந்த வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த பேர் லைனை விட்டுருங்க, இந்த எம் லைனை விட்டுட்டிங்கன்னா எல்லும் பியும் ஒரு லைனு, இவங்க ரெண்டு பேரும் க்ராஸாக மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 4 ஆங்கிள் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இசட்டும் எக்ஸும் எப்போவுமே சேம், ஒய்யும் டபிள்யூவும் எப்போவும் சேம். இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், வச்சுக்கணும். இதில் லீனியர் பேரும் யூஸ் பண்ணலாம். லீனியர் பேர்ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு காமன் ஆர்ம் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் லீனியர் பேர். அப்போ ஆங்கிள் பி கியூ ஆட் பண்ணால் 180 டிகிரி, இசட் டபிள்யூ ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் பியூஎஸும் ஆட் பண்ணால் 180 டிகிரி, கியூஆர் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ ஏற்கனவே படித்த நோன் ரிசல்ட்டையும் யூஸ் பண்ணி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், லீனியர் பேர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இன் லீனியர் பேர். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். So first question,
line L is parallel to M, P is transversal. இங்க வந்து P transversal, L, M ரெண்டு பேரும் parallel lines அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find x, y, z. நம்மகிட்ட இருக்கிறது 3 லெட்டர், ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 110 டிகிரி. இப்போ இந்த லைன்ஸ் பேரலாக இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். செகண்ட் ப்ராப்பர்ட்டி கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இன்னும் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி வந்து அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரெண்டு லைன் பேரலாக இருந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்தால் தான் பண்ண முடியும். நான் பேரல் லைன்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இது இல்லாமல் இந்த 3 ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா சொன்னது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். லீனியர் பேர் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இங்கே எனக்கு பார்த்தோன்னே 110ம் இசட்டும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கிறதுனால இசட் இஸ் ஈக்குவல் டு 110 அப்படின்னு எழுத போகிறேன். ரீசன் எப்போவுமே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறப்ப ஃபிகர் மூலியமாக நம்ம வந்து லெட்டர்ஸ் அன்னோன் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக எழுதி பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 110 அப்படின்னா எந்த ரீசன்னால இவங்க ரெண்டு பேரும் சேம் ஆகிருக்காங்க அப்படின்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே ரீசன் அப்படி சைடில் எழுதிட்டே வாங்க. இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, இசட்டோட வேல்யூ 110. அடுத்தது கரஸ்பாண்டிங்கோட ப்ராப்பர்ட்டி இல்லை அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது யூஸ் பண்ண முடியும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சலோட ரைட் சைட் அபவ் த லைன் எல், பேரலல் லைன் எல். இதே பொசிஷனில் இங்கே எக்ஸ்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. டிரான்ஸ்வர்சலோட ரைட் சைட் அபவ் த லைன் எம் இது. அப்போது எக்ஸும் 110ம் சேமாக இருப்பாங்க. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன் மேம் கரஸ்பாண்டிங் எடுக்கிறீங்க? நான் வந்து இசட்டையும் எக்ஸையும் கனெக்ட் பண்ண போகிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் கான்செப்டில் உள்ள வருவாங்க. நீங்கள் சப்போஸ் எழுதலாம், இவங்க இசட்டும் எக்ஸும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஆர் ஈக்குவல், அதனால இசட்டும் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இசட்டோட வேல்யூவை எக்ஸுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் எழுதலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். நமக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அதை எழுதிக்கலாம். சரி, முடிஞ்சிச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எழுதியாச்சு. இன்னொன்று ஒய் கண்டுபிடிக்கும். இந்த ஒய்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறது லீனியர் பேர். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இடையில காமன் ஆகும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ரைட் லைன். அதனால லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கண்டுபிடிக்கிறோம்? டு ஃபைண்ட் ஒய். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லீனியர் பேர். அந்த ஆப்ஷன் உள்ள போகலாம். அடுத்த ஆப்ஷன் co-interior angles are supplementary. Co-interior angles are supplementary. யார் co-interior angle? Are they co-interior angle Z and Y? Yes, co-interior angle. அதாவது டிரான்ஸ்வர்சலோட ஒரு சைடு இருக்குது. அப்போ Z-ம் Y-ம். ஸோ நான் செகண்டை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது வசதியோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஏன்னா இவங்க co-interior angle. கோயின்டர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? சப்ளிமெண்டரி 180 டிகிரி வந்துடும். சரிங்களா? அதனால இசட். இப்போ ஆல்ரெடி எனக்கு இசட்டோட வேல்யூ தெரியும் அப்படின்றதுனால அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இசட்டோட வேல்யூ என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? 110 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இசட். அப்போ 108 மைனஸ் 110. ஸோ மை ஆன்சர் இஸ் 70. ஸோ ஒய்யோட வேல்யூ 70 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு தான் டயக்ராம் பெருசாக நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாத மாதிரி யோசிப்போம். பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, அந்த நேம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரெண்டு லைன் பேரலாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆங்கிள் x+10, இன்னொரு ஆங்கிள் வந்து 2x+20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x. ஸோ நான் இந்த ரெண்டு ஆங்கிளையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர முடியுமா? co-interior angles, இல்லை அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், இல்லை லீனியர் பேர், இல்லை வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இந்த பொசிஷனுக்குள்ள ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். என்னால் அதை கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்கிட்ட ரெண்டு பேரல் லைன் இருக்குது. பேரல் லைனுக்கு வெளியில் ஒரு ஆங்கிள் இருக்குது, பேரல் லைனுக்கு உள்ள ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் இன்டீரியர், ஒரு ஆங்கிள் எக்ஸ்டீரியர். இப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியாது? எந்த ப்ராப்பர்ட்டியுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள்ஸையும் அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே இங்கே உள்ளே கொண்டு வரலாம். இந்த ஆங்கிளோட மீனிங் என்ன? 2x+20. இவனும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ நான் இதை என்ன எழுதலாம் இங்கே அப்படின்னா 2x+20 எழுதலாம்.
இது என்ன கான்செப்ட் கீழே வருது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கீழே நமக்கு இது கொடுக்கல, இங்கே தான் இருந்துச்சு சம்ம. அப்போ 2x + 20 நான் என்ன கொண்டு வந்துறேன்? உள்ளே கொண்டு வந்துறேன். 2x + 20 வெர்டிக்கலி ஆப்போசிட் கான்செப்ட் படி. இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஆங்கிள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? எஸ், கோ இன்டீரியர் ஆங்கிள். அப்போ x + 10 + 2x + 20 ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஸோ ரீசன் co-interior angles are supplementary angles. Okay, so add பண்ணி இனிமே சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. x ஓட வேல்யூ லீனியர் ஈக்குவேஷன் தானே இது. லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவோம், ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் 3x. இங்கே நம்பர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 20 + 10 30. ஸோ 30 is equal to 180. So that 3x is equal to 180 minus 30. Answer வந்து 150 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த 150 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் வரும். மல்டிப்ளிகேஷன் உள்ள நம்பர் ஆப்போசிட் வந்தால் டிவிஷன் வரும். அப்போ 50 டிகிரி. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 50 டிகிரி. எந்த ரீசன் யூஸ் பண்ணியிருக்கோம்? கோயின்டீரியர் ஆங்கிள். கோயின்டீரியர் ஆங்கிளுக்கு முன்னாடியே ஒரு கான்செப்ட், அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கோயின்டீரியராக இல்லை. ஸோ தட் இங்கே உள்ள இந்த வெளியில் உள்ள ஆங்கிளை நான் உள்ளே புஷ் பண்ணியிருக்கேன். எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேரும் ஆங்கிளும் கோயின்டீரியர் ஆங்கிள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட பேரலல் லைன். உள்ளே இருக்கிற இந்த டிரான்ஸ்வர்ஸலுக்கு ஒரு சைடாக உள்ள ஆங்கிள் வந்து கோயின்டீரியர். ஸோ அதனால எக்ஸோட வேல்யூ 50 டிகிரி. ஸோ இதே ப்ராசஸை வச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் இங்கே ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இது ஒரு பேரலல் லைன் வச்சுக்கோங்க. பேரலல் லைன் இல்லை, ரெண்டு லைன்ஸ், ஏதோ ரெண்டு லைன்ஸு. இது டிரான்ஸ்வர்சல். ஓகே, கட் பண்ணாவே அது டிரான்ஸ்வர்சல் தான். லைன்ஸ் பேரலாக இருக்கா இல்லையான்னு நம்ம தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து 70 டிகிரி, இங்கே வந்து 110 இல்லை 100 டிகிரி. செக் வெதர் த லைன்ஸ் ஆர் parallel or not. என்ன சொல்ல போகிறோம்? செக் வெதர் த லைன்ஸ் ஆர் parallel or not. எப்படி செக் பண்ணுறது? இதே ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், கோயின்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும், அல்டர்னேட் ஆங்கிள்ஸை வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இது ரெண்டு பேரும் என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் இருக்காங்க? சின்ஸ் இட் இஸ் டிரான்ஸ்வர்சல். யார் டிரான்ஸ்வர்சல்? இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கிறதுனால டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரு சைடு உள்ள ஆங்கிள் வந்து என்னது? கோயின்டீரியர் ஆங்கிள். இங்கே யார் இருக்கா? 100 இருக்காங்க. அப்போ கோயின்டீரியர் ஆங்கிள்ஸ் நேமெல்லாம் ஒன்று தான். அது பேரலாக இருந்தால் தான் கோயின்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த கோயின்டீரியர் ஆங்கிள்ஸ் எடுத்து சம் பண்ண போகிறேன். ஸோ சம் ஆஃப் கோயின்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 + 100 இஸ் ஈக்குவல் டு 170. இவங்க 180க்கு ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ என்ன வரும்? 180க்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறதுனால this is not equal to 180 அப்படிங்கிறதுனால the lines are not parallel to L is not parallel to M அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கண்டிஷன் ஆஃப் parallelism வச்சு பார்த்தோம் அப்படின்னா just a reverse process. When the two lines are parallel, sum of co-interior angles equal to 180 degree. When the co-interior angle sum is equal to 180 degree, then the lines are parallel அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 170 தான் வந்திருக்கு. ஸோ parallel இல்லை. parallel இருக்குன்னு அவசியம் இல்லை, இது parallel கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லேயே நிறைய சம் போடுவாங்க. ஸோ XY கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ரெண்டு லைன் ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்து அந்த லைன்ஸ் வந்து parallel இருக்கா இல்லையா அந்த கான்செப்டும் செக் பண்ணாலும் இதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரிஞ்சுருந்தா போதும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக சம்ஸ் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்துருக்க கான்செப்ட் வந்து parallel line, transversal and its property. இதில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு மிச்சம் உள்ள 7 ஆங்கிள்ஸுமே நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டு லைன்ஸ் வந்து parallel இருக்கணும்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதையும் இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.